சத் சங்கம், சாது சங்கம். சங்கம் என்றால் என்ன புரிஞ்சுக்கணும் நாம? சங்கம் என்றால் நல்லோர்களின் சேர்க்கை, கூடுவது, ஒன்றாக கூடுவது. யார் கூடுறது? நல்ல மனிதர்கள் ஒன்றாக கூடக்கூடிய ஒரு விஷயம். சத் சங்கம் என்றான, சத்து என்றால் சத்தியம், உண்மை, நல்லது. சத் என்றால் அந்த உண்மையை வெளிப்படுத்துபவர்கள், அவர்களைத்தான் சாதுக்கள் என்று சொல்கிறோம். சோ சாது சங்கம் என்றாலும் சத் சங்கம் என்றாலும் அந்த உண்மைத்தன்மையை நோக்கி செல்பவர்களுடைய நம்ம ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம அவர்களோட ஒரு இன்டராக்ஷனை வச்சுக்கணும்ன்றாங்க. இப்ப பாருங்க, நம்ம எவ்ரி வீக் நம்ம சாட்டர்டே சண்டே ஆனா ஈவினிங் 4 to 6 நம்ம சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் நடக்குது. ரெகுலரா வர்றவங்க வர்றாங்க. நம்ம கேட்கறதுனாலயே நமக்குள்ள எவ்வளவு மன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நல்ல விஷயம் கேட்கிறோம். இதுல எந்த ஒரு யாரையும் கம்பல்சன் கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயா கலந்துக்கலாம், கேள்விகள் கேட்கலாம், அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. சோ இது எவ்வளவு அவங்களுக்குள்ள இந்த ஒரு சேர்க்கை என்பது, இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு 20ல இருந்து ஒரு 50 பேருக்குள்ள இருக்கவங்கள இதெல்லாம் இந்த சத் சங்கம்ங்கிறது இதுதான், இந்த ஒரு சேர்க்கை, இந்த மனிதர்கள். ஏன்னா நம்ம ஞானத்தை தேடி மோட்சத்தை தேடி நம்ம எல்லாம் சேர்றதுதான் இந்த சாது சங்கம் என்றது. ஏன்னா இப்ப இதுல இருந்து நம்ம வாழ்க்கையை பற்றி, மனதை பற்றி, பல வெளி உலக விஷயங்களை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொன்றாக. நாம் இப்ப வசிஷ்டர் சொன்னதன் வாயிலாக உலகத்தை, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய அனுபவத்திற்கு ஏற்பார் போல அதை பார்த்து புரிந்து கொண்டிருக்கின்றோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு அது அப்ளிகபிளா இருக்குது. மகாபாரதத்துல சொன்னதும், ராமாயணத்துல சொன்னதும், பல உபநிஷத்துல சொன்னதும் இன்னும் நமக்கு லைஃப்ல இருக்குது. ஏன்னா மனம் என்பது அப்படியே தான் இருக்குது. வெளி உலகம் தான் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டு இருக்கே தவிர மனம் மாறல. அதனால இந்த நல்லோர் சேர்க்கை என்பது ரொம்ப முக்கியம். ஞானிகளுடைய தொடர்பு ரொம்ப முக்கியங்கிறத இங்க சொல்ல வராரு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பழமொழி, இவன் எப்படின்னு சொல்லணும்னா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு பார்த்து இவனை சொல்லிடலாம் அப்படிம்பாங்க. அவனுடைய கூட்டாளி யாருன்னு தெரிஞ்சாவே போதும் இவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிடுவாங்க. அப்ப நம்மளுடைய கூட்டாளிகளான நாம இருக்கக்கூடிய தன்மை, நம்ம யாரோடு சேர்கிறோம் நம்ம தன்மையை சொல்லிட முடியும். அப்ப நம்ம இந்த நல்லவர்களோடையும், இந்த ஞானிகளோடையும், ஞானம் சம்பந்தம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களோடையும், அதோடு சேர்ந்து நம்மளுடைய புத்திகளையும் நம்மளுடைய சத்தியத்தையும், ஏன்னா அவங்க ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம எங்கெல்லாம் தவறு நடக்கும்போது நம்மளை வழிகாட்டுவாங்க, இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, இது தவறுமாங்க. இல்ல நமக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஆரம்பத்திலே அவர் சொன்னார்ல, விசாரணை நம்மளே பண்ணக்கூடாதுன்னு. இப்ப நமக்கு இவர்களுடைய கைடன்ஸ் இருக்கும்போது அவர்கள் எப்படியெல்லாம் விசாரணை பண்ணணும், எங்கெல்லாம் நமக்கு தடுக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த வழியில பாதை பண்ணி அவங்க போய் அதை பார்த்துட்டு வந்துதான் இப்போ அந்த உடம்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் வரும், எங்கெல்லாம் ரோடுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பயணம் எப்படி பண்ண வேண்டும், எங்கு செல்ல வேண்டும். ஏன்னா போற இடமே நமக்கு தெரியாது. சும்மா நம்ம ஆன்மா ஆன்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர அது வார்த்தை ரீதியா தானே நமக்கு தெரியுது. அனுபவ ரீதிங்கிறது வேற மாதிரி இருக்குல்ல, புரியுதா இல்லைங்களா? இறைவன் இறைவன் நம்ம சொல்றோம், அதை நேரா பார்த்திருக்கோமா? அப்ப இந்த கேள்விகள்லாம் வரும்போது இந்த அனுபவ ரீதியான அதை உணர்ந்தவர்களிடம் நம்ம அவங்களுடைய கன்சர்னை வைத்து நாம் செல்லும் பொழுது வழியில தேவையில்லாத ஆபத்துகள்ல இருந்து நம்ம தப்பிச்சிருவோம். ரொம்ப தெளிவா இதுல வசிஷ்டர் சொல்றாரு, இதுல வழியில சரியான ஆபத்துக்கள்லாம் இருக்கு. நம்ம ஆன்மீகம்னே சொல்லி ஒரு ராங்கான ஒரு இடத்துல போயிட்டோம்னா நம்ம லைஃபே போச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி ஞானம் மோட்சம்னு சொல்லி நிறைய பேர் அதுலயும் இந்த ஃபீல்டுலயும் ஏகப்பட்ட சீட்டிங் இருக்கு, ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட இருந்துக்கணும். ஏன்னா நினைச்சுக்கிறேன், எந்த அளவுக்கு நம்ம புத்திசாலித்தனமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. எல்லா இடத்துலயும் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது. அதனால நல்லவர்களின் சேர்க்கை, நல்ல ஒரு ஆன்மீக நல்லவர்களுடைய சேர்க்கை, ஞானமும் ஞானிகளுடைய சேர்க்கை நம்மளை ஞானத்திற்கு வழிகாட்டும். நமக்குள்ள வைராக்கியம் இல்லை என்றாலும், நமக்குள்ள ஸ்ரத்தை இல்லை என்றாலும், நமக்குள்ள பயிற்சி இல்லை என்றாலும், நமக்குள்ள முயற்சி பௌரூசம் இல்லை என்றாலும், அந்த முயற்சியையும் பயிற்சியையும் வைராக்கியத்தையும் நமக்குள்ளே அவர்கள் ஊட்டி நம்மை அதை நோக்கி செல்வதற்கு உண்டான அனைத்து செயல்களையும் அவர்களால் செய்ய முடியும். அப்படிதான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நான் என்னுடைய அனுபவத்திலிருந்தும் பார்க்கின்றேன், இப்ப அனுபவப்பட்டு கொண்டும் இருக்கின்றேன். அதனால நம்மளும் எப்படி ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா பாத்தீங்கன்னா செடியில இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மழை பெஞ்ச உடனே செடியெல்லாம் பார்க்க. ஸோ இவர்களோட சேரும் பொழுது நம்மளும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவோம் அப்படின்னு வசிஷ்டர் இங்க தெளிவா சொல்றாரு. எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்லவங்களோட சேரும்போது நம்ம கஷ்டப்படுற நேரத்துல 2 வார்த்தை அவங்க 4 விஷயங்கள் சொன்னாலே நமக்குள்ள ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுது, நம்ம அதுல இருந்து வெளியே வந்துருவோம். அப்ப அப்படிப்பட்ட நபர்களை நம்ம வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட நபர்களோட நமக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியம். ஒரு இருட்டுல இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு போற மாதிரி, அது எப்படி ஒரு சூரிய ஒளி வந்தா இருட்டு காணாம போயிடுது இல்ல, அந்த மாதிரி ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க பண்ணக்கூடிய மற்ற எல்லா செயல்களை காட்டிலும்
பல தவங்களை காட்டிலும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்சங்க இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பவர்கள் எப்பயும் போல நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகங்கிறது அவர் இதை சொல்ல வரல, கஷ்டங்கள் துக்கங்களை சொல்றாரு. இந்த மாதிரி கஷ்டங்களை உழண்டுகிட்டு இந்த சம்சாரன்ற சொல்லக்கூடிய இந்த சம்சார கடல்ல மீண்டும் 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 அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இதுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வேற எதுலயும் ஒரு உண்மையான ஒரு இதை நோக்கி போவது இல்லை. அதனால நாம் இந்த சாது சங்கமும் சத் சங்கமும் சத்தியத்தை பத்தி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயமும் மன நிறைவும் விசாரணையும் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுடைய லைஃப்ல மோட்சத்துக்கு உண்டான வழிகள். இதை நம்ம என்னைக்கும் கைவிடக்கூடாது. நல்லது.